நெக்ஸ்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின். அது என்ன ட்ரூ ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெயின்? அப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னு பார்த்தோம், ரைட்டா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெயின். அது என்ன ட்ரூ ஸ்ட்ரெஸ் ட்ரூ ஸ்ட்ரெயின்? அப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்னு பார்த்தோம், ரைட்டா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் என்னங்கிறத பார்க்கணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் தான். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னால் அப்ளைட் லோடு எப்போவுமே சேமாக தான் இருக்கும் இல்லையா, டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா. அதாவது ஒரு ஸ்பெசிமெனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரிஜினல் இனிஷியல்னு வச்சுக்கோ, ஏஐன்னு வச்சுக்கோ, ரைட்டா? ஒரிஜினல் ஏரியா ஏஐ. ஓகே, இனிஷியல் ஏரியா. அந்த ஸ்பெசிமெனில் லோடு அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஏரியா இருந்துச்சோ அப்ளை பண்ணும்போது அதுதான் ஒரிஜினல் ஏரியா. ஓகே, ஸோ எந்த ஒரு மொமெண்ட்லேயும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லோட் பை ஒரிஜினல் ஏரியா எடுத்தோன்னா தட் இஸ் நத்திங் பட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, சரி. இப்போ ட்ரூ ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரூ ஸ்ட்ரெஸ் சிக்மா டி என்னன்னா லோடு மாறாது, அதே டிவைடட் பை ஆக்சுவல் ஏரியா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈல்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃபார்மேஷன், பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆரம்பிச்சிடுது. பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும். லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக ஏரியா டயமீட்டர் குறைஞ்சிக்கிட்டே வருதா, ஸோ கிராஸ் செக்ஷன் ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த ஈல்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸை கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் அப்ளைட் லோட் டிவைடட் பை அந்த பாயிண்டில் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம டினாமினேட்டரில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஏ ஆக்சுவல், ரைட்? ஏ ஆக்சுவல் ஆர் ஏ ஃபைனல்னு வச்சுக்கலாம், ஏஎஃப். இது ஏ இனிஷியல், ஏ ஃபைனல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸில் அல்டிமேட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட், அந்த பாயிண்டில் நமக்கு ட்ரூ ஸ்ட்ரெஸ் எடுக்கணும்னா அப்ளைட் லோட் டிவைடட் பை அந்த பாயிண்டில் உங்களுக்கு ரொம்ப அந்த நெக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும், நெக்கிங். ஓகே, ஸோ டயமீட்டர் கன்சிடரபிளாக ரெடியூஸ் ஆகிருக்கும், அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஃபைனல் ஏரியாவை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து த்ரூ அவுட் த ஃப்ராக்சர் பாயிண்ட் மாறாது, ஒரிஜினல் ஏரியாவை தான் நம்ம டினாமினேட்டரில் எடுப்போம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, ரைட். இப்போ வந்து ட்ரூ ஸ்ட்ரெயின், இது இன்ஜினியரிங்கா? ஓகே, இன்ஜினியரிங்க்கு சஃபிக்ஸ் இப்படியே இருக்கட்டும், சஃபிக்ஸ் இல்லாமல் இருக்கட்டும், ரைட்டா? இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினுங்கிறது எப்சிலான்னு நான் போடுறேன், ரைட்டா? நார்மலாக ஈன்னு யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு இ பவர் அப்படி வர்றதுனால எப்சிலான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரெயின், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு del L by L. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் ஒரு நார்மல் ஸ்ட்ரெயின். ஓகே, சரி. இப்போ ட்ரூ ஸ்ட்ரெயின் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் திஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் del L by L எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால்
இனிஷியல் லென்த் L1லேருந்து ஃபைனல் லென்த் L2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணணும். ரைட்டா? இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? ஸோ del L by L ln of L from lower limit L1 to L2 அப்படின்னு வருமா? ரைட், இதை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ln of L2 by L1. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதை ஃபர்தராக நம்ம என்ன எழுதலாம்னா ln of L2ங்கிறது என்ன? L2ங்கிறது L1ஓட del L ஆட் பண்ணிட்டா அதுதான் L2. ரைட்டா? ஸோ உங்களுக்கு del Lங்கிறது சேஞ்ச் இன் லென்த்தா? இந்த இடத்துல பாருங்க, del L ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த். ஓகே, சேஞ்ச் இன் லென்த், அதாவது ஃபைனல் லென்த் மைனஸ் இனிஷியல் லென்த் L2 மைனஸ் L1 தான் del L. அந்த L2க்கு பதிலாக, ரைட், ஸோ L2க்கு பதிலாக நாம் என்ன போடுறோம்னா L1 ப்ளஸ் del L, அதை இங்கே எழுதுகிறோம். L1 ப்ளஸ் del L. ஓகே, டிவைடட் பை கீழே இருக்கிறது L1னா. ஓகே, இந்த டெரிவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபைனல் எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கலாம், பட் டெரிவேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான். ரைட்டா? ஏன்னா இதை வச்சு கூட ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க, பட் இதை டைரெக்டாக இந்த டெரிவேஷனை யூஸ் பண்ணுற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ரைட்டா? இதை அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துடும். ln of L1 by L1 1 1 ப்ளஸ் del L by L1. ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் என்ன நமக்கு? இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினா? ஸோ ln நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின், இதுதான் உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெயின். ஸோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் இதிலேருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ரெண்டே ஸ்டெப்பில் டெரிவேஷன் முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ இதுதான் உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெயின். ரைட், இது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ரைட், சரி, இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரைட், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல. ரைட்டா? ட்ரூ ஸ்ட்ரெயின் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸோட பேரண்ட் எக்ஸ்பிரஷன் இது. ஓகே, ஆக்சுவல் ஏரியா தான் ஃபைனல் ஏரியா தான் டினாமினேட்டரில் வரணும். பட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தது லோடு டிவைடட் பை ஒரிஜினல் ஏரியா, இனிஷியல் ஏரியா தான் வரணும். ரைட்டா? இப்போ ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், இன்ஜினியரிங் அந்த சஃபிக்ஸ் எழுதிக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டு இ பவர் ட்ரூ ஸ்ட்ரெயின். ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் நம்ம ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் இன்டு இ பவர் ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு என்ன நம்ம போட்டோம்? ln of 1 ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினா? எப்சிலானுங்கிறது இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின். ஸோ இ பவர் ln அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுமா? ஸோ lnங்கிறது லாக் டு த பேஸ் இ தான். ஸோ இ பவர் லாக் பேஸ் இ அப்படிங்கும்போது இந்த டேர்ம் அப்படியே கீழே வந்துடும். தட் இஸ் engineering strain into 1 plus engineering stress into 1 plus engineering strain. So this is the expression for true stress. Okay, true strain க்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 plus epsilon, ln of 1 plus epsilon. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, இன்னொரு ரிலேஷன் என்னன்னா, ஏன்னா சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் தராங்க. ஓகே, ஏன்னா இந்த நம்ம ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு
அந்த மாதிரி கொஷின் தான் மோஸ்ட்லி வரும். என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்து ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸை கேட்குறது, ஏரியா மட்டும் கொடுத்துருவாங்க, ஏரியா இனிஷியல் ஏரியா ஃபைனல் ஏரியா. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்குது. உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஃபைனல் ஏரியான்னு சொன்னோம், ரைட்டா. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை இனிஷியல் ஏரியா, ரைட்டா, இனிஷியல் ஏரியான்னு சொன்னோம், ரைட்டா. இப்போ பிங்கிறது காமனாக தானே இருக்குது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதுனீங்கன்னா ட்ரூ ஸ்ட்ரெஸ் இன்டூ ஃபைனல் ஏரியான்னு வருமா. அதே மாதிரி இங்கே பி ஈக்குவல் டு ட்ரூ ஸ்ட்ரெஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ இனிஷியல் ஏரியான்னு வருமா. ஓகே, ஸோ இதுதான் அந்த ரிலேஷன் பிட்வீன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இதை வச்சு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ரைட். இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூ ஸ்ட்ரெயினுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பிரஷன் மறந்து போச்சுன்னா கூட இதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயினை இன்டகிரேட் பண்ணணும் ஃப்ரம் இனிஷியல் லென்த் டு ஒரிஜினல் லென்த், இனிஷியல் லென்த் டு ஃபைனல் லென்த்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஸ்ட்ரெயின் கிடைச்சிடும். ஓகே, ரைட். காம்போசிட் பார்ஸ்க்கு வாங்க. காம்போசிட் பார்ஸ் அப்படிங்கிறது இது எங்கே இந்த கான்செப்ட் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கலாம். ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்டு காலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காலமில் வந்து கான்க்ரீட் மட்டும் இருக்காது, ஸ்டீல் பார்ஸ் இருக்கும், ரைட்டா. ஸ்டீல் பார்ஸ் வந்து இருக்கும், அது சம் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ ஸ்டீலுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி வேல்யூ இருக்குது, கான்க்ரீட்டுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி வேல்யூ இருக்குது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டுங்கிறது அதுதான் ஸ்ட்ரென்தன்டு பார் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்டு இது பார்த்தீங்க, அதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கான்க்ரீட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீல் பார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டீலோட டயமீட்டர் எவ்வளோ, பாரோட டயமீட்டர் எவ்வளோ அப்படிங்கும்போது இது எவ்வளோ ஏரியா ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அது எவ்வளோ லோடை எடுக்குது. ஓகே, ஸ்டீல் நிறைய லோடை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய உள்ளே வைப்பாங்க, 6 ஸ்டீல் கம்பி, ரைட்டா, இல்லை 8, ரைட், அந்த மாதிரி வைப்பாங்க ரீஇன்ஃபோர்ஸ்டு இதில், ரைட்டா. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தான் வந்து நம்ம காம்போசிட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், காம்போசிட் பார்ஸ், ரைட். ஸோ காம்போசிட் பார்ஸில் நம்ம பார்த்தா இப்போ இதில் வந்து கான்க்ரீட்டு, இது ஸ்டீலு. ஸோ கான்க்ரீட்டு சம் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், ஸ்டீல் சம் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ அது நம்ம ஃபேராக ஒரு டயக்ராம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம், ரைட். ஸோ செக்ஷன் 1, ஸோ இது வேறு மெட்டீரியல், இது வேறு மெட்டீரியல், ரைட். இதோட யங்ஸ் மாடுலஸ் E1, இதோட யங்ஸ் மாடுலஸ் E2, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A1, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா A2, ரைட்டா. ஸோ கண்டிப்பாக வந்து லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிங்கிற லோடு அப்ளை பண்ணுறோன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகாது, ரைட்டா. இப்போ இந்த கான்க்ரீட் இதில் பாருங்கள், கான்க்ரீட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ரைட்டா. பட் செக்ஷன் கம்பி இந்த ராடோட செக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லோடு, ஸ்டீல் சம் லோடு எடுத்துக்கணும், கான்க்ரீட் சம் லோடு எடுத்துக்கணும், ரைட்டா, அந்த மாதிரி. அப்போது இப்போ இந்த 2 செக்ஷனில் இது எடுத்துக்கிட்ட லோடு P1ங்கிற லோடு அப்படின்னு வச்சுக்கலாம், P1. மீதி இருக்க P2, அதாவது Pலேருந்து P1 இது எடுத்துக்குது, P2 இது எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் P வந்து 10 கிலோ நியூட்டன் அப்படின்னா இது வந்து ஒரு 3 கிலோ நியூட்டன் எடுத்துக்குது, மீதி இருக்க 7 கிலோ நியூட்டனை இந்த செகண்ட் மெட்டீரியல் எடுத்துக்குது. ஓகே, சரி. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த காம்போசிட் செக்ஷனுக்கு. நாட் ஓன்லி ஃபார் 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ஒரு 3, 4, 5 எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ரைட்டா. சரி, இப்போ 2 இதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோம் டென்சைல் லோடு அப்படின்னு சொன்னால் என்ன, எது சேமாக இருக்கும் இந்த 2 மெட்டீரியலுக்குமே, எலாங்கேஷன் சேமாக இருக்கும், ரைட்டா. ஸோ ஹியர் del L for material 1 is equal to del L for material 2. எலாங்கேஷன் கான்ஸ்டண்ட்டாக தான், ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். சரி, இதுக்கு இது பண்ணுங்கள், ஃபார்முலா எழுதுங்க. இது எடுத்துக்கிட்ட லோடு P1, அப்போ P1 L கான்ஸ்டன்ட் தானே, ரெண்டுக்குமே L கான்ஸ்டன்ட் தான். ஓகே, P1L by
ஏரியா A1 E1 Young's modulus. Okay, that is equal to P2L by A2 E2. ரைட்டா? ஸோ இதில் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா P is equal to P1 plus P2 அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டும் பிரித்து எடுத்துக்குது அந்த P, ரைட்டா? அதே மாதிரி ஏரியா டோட்டல் ஏரியாவில் A1 கொஞ்சம் A2 கொஞ்சம், ரைட்டா? ரைட், இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு டெல் எல், மொத்தமாகவே சேஞ்ச் இன் லென்த்து சேம் தான், ரைட்டா? நியூமரேட்டரை ப்ளஸ் பண்ணலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு P1 plus P2L divided by denominator plus பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃப்ராக்ஷனில் இந்த லாவை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, ரைட்? இப்போ நார்மலாக இதை வந்து சிங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு மெட்டீரியலில் ஒரு சிங்கிள் மெட்டீரியல்னு கன்சிடர் பண்ணோம்னா அதோட எலாங்கேஷன் இது என்ன வரும்? PL by A ன்னு வருமா? இந்த E தான் ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ். இந்த ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸை இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன, எல்ல கேன்சல் ஆகிடும், P கேன்சல் ஆகிடும், P1 ப்ளஸ் P2 P தானே, அப்போ அது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன எழுதலாம்? டினாமினேட்டரை ஈக்குவேட் பண்ணி எழுதலாமா? A இன்ட்டு ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு A1 E1 plus A2 E2. So equivalent Young's modulus is equal to A1 E1 plus A2 E2 divided by இந்த A வந்து A1 plus A2. ஏன்னா இப்படி எழுதிட்டீங்க, பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவோட ஒரு யூனிக்னஸ் தெரியும், ரைட்டா? ஏன்னா இந்த மாதிரி ஃபார்முலா நிறைய பார்த்துருப்போம் நம்ம. ஸோ equivalent Young's modulus equal to A1 E1 plus A2 E2 divided by A1 plus A2. இது மாதிரி எத்தனை அந்த காம்போசிட் மெட்டீரியலில் எத்தனை ஏரியா இருந்தாலும், எத்தனை மெட்டீரியல் இருந்தாலும் அத்தனைக்கும் இந்த ஃபார்முலா வந்து சூட் ஆகும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் லோடிங்கில் இருக்க ஃபார்முலாஸ் பார்ப்போம், ரைட்? இதெல்லாம் வந்து ரேராக கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகே, இதில் ஃபார்முலாஸ் மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் கேட்க தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். இம்பேக்ட் லோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் elongation, that means elongation due to impact load is equal to elongation due to static load into impact factor. Okay, impact factor. Similarly, stress due to impact, this is maximum. Okay, maximum stress is equal to static stress into impact factor. Impact factor என்ன அப்படின்னு சொன்னால் it is equal to 1 plus root of 1 plus 2h by static deflection. இந்த இம்பேக்ட் ஃபேக்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இம்பேக்ட் டிஃப்ளெக்ஷன், இம்பேக்ட் ஸ்ட்ரெஸ், ஓகே, ரெண்டுமே வந்து ஸ்டாட்டிக் பேராமீட்டரோட இம்பேக்ட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பேக்ட் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து அப்ஜெக்டிவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ஸ் ஆஃப் வேரியிங் கிராஸ் செக்ஷன்ஸ் பார்ப்போம். இதில் வந்து ஒரு 3 செக்ஷன் இருக்குது. ஓகே, 3 டிஃப்ரெண்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா, 3க்குமே சேமாக வந்து இந்த அப்ளைட் லோட் இருக்குது. ஓகே, அப்போது உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன், டோட்டல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் செக்ஷன் 1, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் செக்ஷன் 2 அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் செக்ஷன் 3 3ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தனித்தனியாக இந்த 3ஐயும் நம்ம தனித்தனியாக கன்சிடர் பண்ணும்போது 3 செக்ஷன்லேயும் இதே P தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இங்கே
del L1. That means section 1ல எவ்வளோ அப்படின்னு சொன்னால் PL1 by A1E. ஓகே, 3 செக்ஷனுக்குமே வந்து இப்போ 3 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் E1, E2, E3 யங்ஸ் மாடுலஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செக்ஷன் டயமீட்டர் வேரி ஆகிறதுனால கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, del L1 equal to PL1 by A1 E1. ஓகே, இங்கே P மட்டும்தான் காமன். அதே மாதிரி del L2 is equal to PL2 by A2E. del L3 is PL3 by A3E. ஸோ உங்களுக்கு total deflection is equal to sum of all these deflections. ரைட், அவ்வளோதான். உங்களுக்கு இதில் P மட்டும்தான் காமனாக இருக்கும். ஆர் மூணுமே வந்து சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு செக்ஷன் டயமீட்டர் கிராஸ் செக்ஷன் ஏரியா மட்டும்தான் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, ஓகே, கம் டு திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். வேரியபிள் லோட்ஸ். ஓகே, இப்போ ஒரே ஸ்பெசிமனில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் லோடு வேரி ஆச்சுன்னா, இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது வந்து ஒரே லோடில் டிஃப்ரெண்ட் செக்ஷனில் ஒரே லோடு ஆக்ட் ஆகுது, இந்த சைடு P இந்த சைடு P அப்படின்ற மாதிரி, ரைட்டா? அதுதான் முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து ஒரே ஸ்பெசிமனில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் லோட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இது எப்படி இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் இது, ரைட்டா? ஃபஸ்ட்டு செக்ஷனில் உங்களுக்கு இந்த லோடு ஆக்ட் ஆகுது, அதாவது 50 கிலோ நியூட்டன். ஆனால் இங்கே செகண்ட் செக்ஷனில் உங்களுக்கு 80 கிலோ நியூட்டன், இந்த பக்கம் 20 கிலோ நியூட்டன். ஓகே, இது செகண்ட் செக்ஷன், இது தேர்டு செக்ஷன். மற்றபடி ஏரியா எல்லாம் சேம் தான். யங்ஸ் மாடுலஸ் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? உங்களுக்கு லென்த்து வேரி ஆகுது, லோடு வேரி ஆகுது, ரைட்? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல செக் பண்ண வேண்டியது ஒரு விஷயம், இந்த ஸ்பெசிமன் ஈக்குலிபிரியமில் இருக்கா அப்படிங்கிறது. ஈக்குலிபிரியமில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா டோட்டல் ரைட் சைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லெஃப்ட் சைடு ஃபோர்ஸு, அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதாவது இங்கே ரைட் சைடு ஃபோர்ஸ் என்ன 80. ஓகே, 80. லெஃப்ட் சைடு ஃபோர்ஸஸ் 50, 20, 10 மூணு ஆட் பண்ணிங்கன்னா 80. ஓகே, இது ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ இதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், முதல் செக்ஷன் எடுத்துக்கோங்க. முதல் செக்ஷனோட லென்த்து இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் உங்களுக்கு 50 கிலோ நியூட்டன் இஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் த ஸ்பெசிமன். உங்களுக்கு நல்லா தெரியும், அவே ஃப்ரம் த ஸ்பெசிமன்னாவே டென்சைல் ஃபோர்ஸ் தான். ஓகே, டுவோர்ட்ஸ் த ஸ்பெசிமன் அப்படின்னு சொன்னால் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, ரைட். இப்போ 50 கிலோ நியூட்டன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த செக்ஷன் ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுக்கு இந்த பக்கமும் ஒரு 50 கிலோ நியூட்டன் தான் ஆக்ட் ஆகணும், ரைட்டா? இந்த செக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இந்த பக்கம் 50னா இந்த பக்கமும் 50 தான் இருக்கணும். ஆனால் 80 கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. நம்ம 50யை மட்டும் இந்த அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிட்டு இந்த மீதி இருக்க 30 இருக்கு இல்லையா, 80ங்கிறது 50 + 30, ரைட்டா? 80ங்கிறது 50 + 30. இதில் 50யை வந்து இந்த செக்ஷனோட டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக எடுத்துக்கிறோம். மீதி 30 இருக்கு இல்லையா, அந்த 30 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த செக்ஷனோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா டுவார்ட்ஸ் த ஸ்பெசிமன், அதாவது இந்த செக்ஷனை நோக்கி தான் இந்த 30 ஆக்ட் ஆகுது, இந்த சைடு தான் ஆக்ட் ஆகும். ஓகே, அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா செக்ஷன் 2 என்ன, இங்கே 50 போட்டாச்சு. ஸோ 30 மட்டும்தான் பாக்கி. ஸோ 30 இந்த டைரக்ஷனில் இருக்குமா, 30 கிலோ நியூட்டன். ஸோ இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த செக்ஷனோட ஈக்குலிபிரியமுக்கு அதே 30 தான் இங்கே ஆக்ட் ஆகணும். ஆனால் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, 20 ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம 30ன்னு போட்டிருக்கோம், ரைட்? அப்போ 30ங்கிறதுல 20 + 10. ஸோ இந்த 20யை இங்கே போட்டாச்சு. மீதி 10 இருக்கு இல்லையா,
மீதி 10 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி தான் ஆக்ட் ஆகும், ரைட்? ஸோ அது மூணாவது செக்ஷனுக்கு. இது மூணாவது செக்ஷன். டென் கிலோ நியூட்டன் 10 கிலோ நியூட்டன். ஸோ உங்களுக்கு இது லாஸ்ட் செக்ஷன் அப்படிங்கும்போது கடைசியில் என்ன வருமோ, ஏன்னா ஈக்குலிபிரியம் முன்னாடியே செக் பண்ணியாச்சு, ரைட்டா? ஸோ இங்கே எவ்வளோ வருமோ அதே ஃபோர்ஸ் தான் இங்கே வரும். இது டென்சைலாக இருந்தால் இங்கேயும் டென்சைல், இது கம்ப்ரெஷனாக இருந்தால் இங்கேயும் கம்ப்ரெஷன். ஓகே, 10 கிலோ நியூட்டன். ஸோ இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரும், ரைட்டா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். பார்த்துங்க. இப்போ இண்டிவிஜுவல் டிஃப்ளெக்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ΔL ஈக்குவல் டு இதை P1 வச்சுக்கலாமா? P1 L1 பை AE. ஓகே, ஏரியா காமன்னு சொல்லிட்டோம், யங்ஸ் மாடுலஸும் காமன் சொல்லிட்டோம், ஒரே மெட்டீரியல், அதனால் AE, ரைட்டா? ஸோ லாஸ்ட்டு செக்ஷனில் வந்து நம்ம லோடு காமனாக வச்சுருந்தோம், அதனால் P1 P2 போடல, வெறும் Pன்னு போட்டிருந்தோம், ரைட்? ΔL இஸ் ஈக்குவல் டு இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஸோ டென்ஷன் அப்படிங்கும்போது இது எலாங்கேஷன் பாசிட்டிவ், இது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா ரெண்டாவது செக்ஷனில், அதனால் இது நெகட்டிவ் கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு எலாங்கேஷன் கிடையாது, கான்ட்ராக்ஷன், லென்த் குறையும், ரைட்? அதே ஃபார்முலா தான், P2 L2 பை AE, ரைட்? அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது டெல் L2வா, டெல் L3 P3 L3 பை AE. இது என்ன? இதுவும் கம்ப்ரெஷன் தானே, அப்போ கம்ப்ரெஷன் நெகட்டிவ். ஸோ கடைசியில் எல்லாத்தையும் சம் பண்ணும்போது நீங்கள் அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக போடணும், ரைட்டா? ஸோ ΔL டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ΔL1, இது டென்ஷன் பாசிட்டிவ், அடுத்தது கம்ப்ரெசிவ், ஸோ மைனஸ் ΔL2, அடுத்ததும் கம்ப்ரெசிவ், மைனஸ் ΔL3, ரைட்? ஸோ டோட்டல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த இது இருக்குல்ல, இந்த செக்ஷனில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு செக்ஷனும் பரவாயில்ல, ஏன்னா இந்த ரெண்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 50 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது தனியாக எடுத்து எழுதும்போது இங்கேயும் 50 தான் போட்டு ஆகணும், ரைட்டா? அது தெரியும். இங்கே 10 அப்படிங்கும்போது இந்த தேர்ட் செக்ஷனுக்கு இங்கேயும் 10 தான் வரணும், அதுவும் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில், ரைட்டா? இதில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுறது. ஓகே, அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த செக்ஷன் ரெண்டாவது செக்ஷனா, ரைட்டு? உங்களுக்கு முதல் செக்ஷனில் 50 கிலோ நியூட்டன் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த 80லேருந்து 50 எடுத்துக்கிட்டோம், ரைட்டா? அதாவது இந்த 80 எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா 50 1 30 1 அப்படின்னு ஆக்ட் ஆகுற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதில் 50 வந்து நம்ம இது கூட பேலன்ஸ் பண்ணிட்டோம், மீதி 30 இருக்கு இல்லையா, அந்த 30 தான் உங்களுக்கு இங்கே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாக வருது. 30 கிலோ நியூட்டன் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், ரைட்டா, டுவர்ட்ஸ் த ஸ்பெசிமன். சரி, இங்கே 30 வந்தால் இங்கேயும் 30 தானே வரணும், 30 தான் வரணும், ரைட்டா? இந்த இடத்துல மோஸ்ட்லி உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்படின்னு சொன்னால் இது 50னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் அதுவும் அடுத்ததும் 50 தான், லாஸ்ட் செக்ஷனில் இது 10னா பக்கத்தில் இருக்கிறதும் 10 தான் இந்த சைடு. ஓகே, இந்த செக்ஷனில் ஒரு சைடு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அடுத்த சைடு அதே வேல்யூ தான் வரணும், ஏன்னா நம்ம டோட்டல் பேலன்ஸிங் ஈக்குலிபிரியமில் தான் இருக்குங்கிறத ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டா? சரி, இப்போ இதில் 30 அப்படிங்கிறது இந்த சைடும் 30 தான் வரும் அப்படிங்கிறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்துருக்காங்க இல்லையா, 20 தான் இந்த சைடு ஆக்ட் ஆகுது, ஆனால் நமக்கு 30 வேணும், ரைட்டா? 30 வேணும்னா 20 வந்து 30 - 10ன்னு எழுதுங்க சொன்னேன் இல்லையா, அதாவது 30 இந்த சைடு ஆக்ட் ஆகுது, சாரி 20 தான் ஆக்ட் ஆகுது, ரைட்டா? நமக்கு இன்னொரு 10 வேணும், அந்த 10 நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன், ரைட்டா? ஆனால் இங்கே 20 தான் ஆக்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 10 இப்படி பேலன்ஸ் பண்ணிடுறேன், கான்ஜுகேட் எடுக்கிற மாதிரி தான்,
-10 +10 அவ்வளோதான். இதை வந்து ஆட் பண்ண மாதிரியும் தெரியாது, ரைட்டா? ஸோ நமக்கு தேவை இந்த சைடு 30 வேணும். அப்போது நான் இந்த சைடு ஒரு 10 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மைனஸ் பண்ணிடுறேன், அவ்வளவுதான், ரைட்டா? இப்போ 20 + 10 30 ஆயிடுச்சா? இப்போ இது பேலன்ஸ் ஆயிடுச்சு, 30 kN 30 kN, ரைட்டா? அப்போது இதை மறந்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் 3வது செக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 kN வந்து பேலன்ஸில் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆக்டிங் லோடு. அது ரைட்டா? இது நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும் ஈஸியாக போட்டுடலாம். இங்கே என்ன ஆக்ட் ஆகுதோ அதுதான், ரைட்டா? அடுத்த சைடும் ஆக்ட் ஆகுறது. இந்த செக்ஷனில் மட்டும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக போடணும், ரைட்டா? ரொம்ப சிம்பிள் தான். 2-3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ளூயண்ட் ஆகிடும். ஓகே, ஓகே. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள். இது எப்படி பிரிக்கிறதுங்கிறத மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், ரைட்? இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, லென்த் வேரியஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஃபஸ்ட்டு செக்ஷன், 2வது செக்ஷன், 3வது செக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு உங்களுக்கு தெரியும், ரைட்டா? இந்த சைடு 10 இருந்தால் இந்த சைடும் ஓகே 10 தான் வரணும். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா, ஈக்குலிபிரியமில் தான் இருக்காங்கிறத, ஈக்குலிபிரியம் தான் கொடுப்பாங்க, ரைட்டா? நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 10 kN, ஓகே, 10 லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 5 + 3 + 2 10 கரெக்டாக இருக்குது, ரைட்? இது ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் செக்ஷனுக்கு தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்கணும். 3வது செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 5 kN, அதே 5 தான் இங்கே ஆக்ட் ஆகணும். ஓகே, 3வது செக்ஷன் முடிஞ்சிருச்சு. 2வது செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? இங்கே 10 எடுத்துருக்கோமா, ஆனால் இங்கே இருக்கிறது 2 தான். ஓகே, அப்போது இதை 10 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? 8 ஆட் பண்ணணும். 8 ஆட் பண்ணிவிட்டு பரவாயில்ல, 8 இங்கே பேலன்ஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, 8 ஆட் பண்ணிவிட்டு 8 பேலன்ஸ் பண்ணிடுறேன். அப்போது செகண்ட் செக்ஷன்லேருந்து அவுட்வேர்ட்ஸ் ஆக்ட் ஆகிறது 8ஆ, ரைட்? அந்த 8 இந்த பக்கம் கரெக்டாக வருதாங்கிறதையும் பார்க்கணும், ரைட்? இங்கே 5 ஆக்ட் ஆகணும், ஆனால் -3 ஆக்ட் ஆகுது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் 8 இருந்துச்சுன்னா, ரைட், இந்த பக்கம் ஒரு 5 ஆட் ஆயிரும், ரைட்டா? ஓகே, ஐம் சாரி, ஆக்சுவலி இங்கே 5 இருக்குது, ரைட்டா? இந்த இடத்துலையும் 5 வேணும். ஸோ 5 நான் போட்டுட்டு அதே 5 இங்கே பேலன்ஸ் பண்ணிடுறேன், ரைட்டா? இந்த 5 எதுக்கு போட்டேன்னா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 5 அவுட் சைடு டென்சைலாக போட்டிருக்கேன், அதை தான் இங்கே போட்டிருக்கோம், ரைட்டா? கரெக்டு. அப்போது இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 இங்கே போட்டேன் இல்லையா? அப்போ அந்த 5 அப்படியே தானே இருக்குது, அந்த 5ம் அப்படியே இருக்குது, 3ம் அப்படியே இருக்குது. அப்போ 5 + 3 8. அப்போது 8 kN டென்சைல். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து எந்த டைரக்ஷனில் கொடுத்துருந்தாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் வருதோ அதை வச்சு தான் நம்ம டென்ஷனாக கம்ப்ரெஷனாங்கிறத டிசைட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3லையுமே வந்து உங்களுக்கு டென்ஷன் தான் ஆக்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ L1 வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் L2 இதுவும் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகும், L3 இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே.